வெல்கம் அவர் வந்து Srijagatheeswaran. இன்றைக்கி நம்ம பைத்தான் யூஸ் பண்ணி எப்படி ஒரு டிஜிட்டல் கிளாக் மேக் பண்ண போகிறோம்னு பார்க்கலாம். அது இது பார்த்தீங்கன்னா ஒரு 12 லைன் பைத்தான் கோட் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ வித்வுட் எனி டிலே லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி தரேன் இருக்கேன். இது வந்து நான் 3 ஸ்டெப்பாக பிரிச்சுக்கிறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான மாடியூலாம் வந்து இம்போர்ட் பண்ணணும். ஓகேவா? அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அது நீங்கள் உங்கள் லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நீங்கள் விண்டோஸ் யூஸராக இருந்தால் இந்த கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டெர்மினல் டைப் பண்ணி என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா இன்ஸ்டால் ஆகிடும். ஒருவேளை நீங்கள் உபுண்டு யூஸராக இருந்தீங்கன்னா இந்த கமெண்ட்டை வந்து டைப் பண்ணி என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த tcenter மாடியூல் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகிடும். ஒன்ஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரம் tcenter import install from tcenter import star அப்படின்னா எனக்கு tcenterல இருக்கக்கூடிய எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் இங்கே இம்போர்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த கோட் நம்ம போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு மாடியூல் இம்போர்ட் பண்ணணும். அது வந்து இம்போர்ட் டைம். இந்த டைமுங்கிற மாடல் தான் நீங்கள் நெக்ஸ்ட்டு இம்போர்ட் பண்ணணும். இது வந்து டிஃபால்ட்டாக எல்லா லேப்டாப்லேயும் இருக்கக்கூடியது தான். ஸோ நீங்கள் வெறும் இம்போர்ட் மட்டும் பண்ணால் போதும், இன்ஸ்டால் பண்ணணும் அவசியம் இல்லை. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ செகண்ட் ஸ்டெப்புக்கு போவோம். செகண்ட் ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணணும். ஓகேவா? நம்மளோட டிஜிட்டல் கிளாக்காக ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணலாம். அதுக்கு நம்ம டெஃப் டிஜிட்டல் ஓகே, இப்போ நம்ம என்ன கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா ஓகே, டெஃப்ன்றது வந்து ஃபங்க்ஷனை குறிக்கக்கூடியது. டிஜிட்டலுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு கொடுத்துருக்கக்கூடிய நேம். ஓகேவா? நீங்கள் என்ன நேம் வேணால் இந்த ஃபங்க்ஷனுக்கு கொடுத்துக்கலாம், அது உங்கள் இஷ்டம். நெக்ஸ்ட்டு வந்து ஏன்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கலாம். க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா டைம் டாட் எஸ்டிஆர் டைம் ஏன்ற வேரியபிளில் டைம் டாட் எஸ்டிஆர்எஃப் டைம்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதை வந்து நம்ம கால் பண்ணியிருக்கோம். இந்த ஃபங்க்ஷன் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டைமை வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபங்க்ஷனை நம்ம யூஸ் பண்ணுவோம். அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா %h இருக்குது பார்த்தீங்களா? இதுக்கான அர்த்தம் வந்து பார்த்திங்கன்னா ஹவர்ஸ், அண்ட் எம்ன்றது வந்து மினிட்ஸ், எஸ்ன்றது செகண்ட்ஸ், பிங்கிறது வந்து நம்ம ஏஎம்மா பிஎம்மா அப்படின்னு சொல்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கோம். அண்ட் இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேப்சரில் தான் எழுதணும். இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்க HMSP இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து கேப்சரில் தான் எழுதணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து clock dot config text equal to next clock dot after 1000 digital ஓகே, இந்த ரெண்டு கோடிங்கான அர்த்தத்தையும் நான் உங்களுக்கு இந்த கோடை ரன் பண்ணக்குள்ள நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? ஏன்னா இப்போ சொன்னால் உங்களுக்கு இது புரியாது. ஓகே, நம்ம தேர்ட் பார்ட்டுக்கு வந்தாச்சு. இந்த தேர்ட் பார்ட்டில் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராஃபிக்கல் இன்டர்ஃபேஸ் அதெல்லாம் உருவாக்க போகிறோம். அது உருவாக்குறதுக்கு நம்ம இந்த tcenterங்கிற இந்த மாடியூல் நம்ம யூஸ் பண்ணலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ரூட்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கணும். இந்த வேரியபிள் ஒரு நேம் நீங்கள் எதை வேணால் க்ரியேட் பண்ணிக்கலாம். நான் ரூட்னு க்ரியேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு tk ஓகே, இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கோம்னா ரூட்டுங்கிற ஒரு வேரியபிளில் நம்ம tkன்ற இந்த ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஓகே, நீங்கள் இந்த tcenter யூஸ் பண்ணக்குள்ளலாம் ஒன்று கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். இந்த tcenterோட லாஸ்ட்டில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற வேரியபிள் நேம் கொடுக்கணும். ரூட் டாட் மெயின் லூப் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன் நீங்கள் கால் பண்ணணும். இதை கால் பண்ணால் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த tcenter பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகும். ஓகேவா? இப்போ நம்ம இதை ரன் பண்ணோம் அப்படின்னா ஓகே, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் ஸ்க்ரீன் கிடச்சிருக்கு. ஓகேவா? இதுக்குள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஜிட்டல் கிளாக் வந்து பார்த்திங்கன்னா மேக் பண்ண போகிறோம். இதோட பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே ரூட்னு கொடுத்துருக்கோம். ஓகேவா?
நம்ம இதுக்குள்ளே எது இம்போர்ட் பண்ணாலும் இந்த ரூட்குள்ளே இம்போர்ட் பண்ணால் போதும், நமக்கு இதுக்குள்ளே வந்துடும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரு டைட்டில் கொடுக்க போகிறோம். இப்போ நம்ம ஒரு ஒயிட் ஷீட் பார்த்தோம்ல, அதுக்கு ஒரு நேம் கொடுக்க போகிறோம். அதுக்கு நம்ம root டாட் டைட்டில் ஓப்பன் பண்ணி என்ன கொடுக்க போகிறோம்னா டிஜிட்டல் கிளாக் ஓகே கொடுத்தாச்சு. இப்போ நம்ம ரன் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இங்கே டிஜிட்டல் கிளாக்னு வந்து பார்த்தீங்கன்னா நேம் அப்டேட் ஆகிடுச்சு. சரி, ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளாக்னு ஒரு வேரியபிள் கொடுக்க போகிறோம். ஓகேவா? CLOCK கிளாக்ன்ற ஒரு வேரியபிள் கொடுத்துட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லேபிள்னு ஒன்று கிரியேட் பண்ண போகிறோம். லேபிள். ஓகேவா? root font equal to ஓகே. நம்ம இங்கே ஒரு லேபிள் கிரியேட் பண்ணியிருக்கோம். அது எதுக்காக கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ரூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளோட டைம் வந்து டெக்ஸ்ட் மூலமாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த டெக்ஸ்ட்டுக்கான ஃபாண்ட் அண்ட் அதற்கான சைஸ் வந்து 16 கொடுத்துருக்கோம். அது என்ன போல்டாக இருக்குன்னு சொல்லி வந்து போல்ட்னு கொடுத்துருக்கோம். அண்ட் அந்த ரூட்டுக்கான பேக்ரவுண்ட், அதாவது அந்த ஒயிட் ஷீட் இருக்குல்ல, அதோட பேக்ரவுண்ட் கலர் வந்து ரெட் கலரில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரெட்னு கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த டீகெண்டர் யூஸ் பண்ணி ஒரு லேபிளோ அல்ல ஒரு பட்டனோ எது வேணால் க்ரியேட் பண்ணலாம். இது க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ண வேண்டியது அதை பேக் பண்ணணும். ஓகேவா? பேக் பண்ணால் தான் அது ஒர்க் ஆகும். நம்ம வந்து ஃபஸ்ட்டு அதுக்காக அதை பேக் பண்ணிக்குவோம். கிளாக் டாட் பேக் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறது மூலமாக நம்ம இதை பேக் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஓகே. இன்னும் கடைசியாக ஒரே ஒரு வேலை தான் இருக்குது. மேலே இருக்க அந்த டிஜிட்டல்ன்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணால் போதும், நமக்கான டிஜிட்டல் கிளாக் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். ஓகேவா? இப்போ நம்ம அதை கால் பண்ணுவோம். அதுக்கு நம்ம டிஜிட்டல் ஓகே. இப்போ வந்து நம்ம கால் பண்ணியாச்சு. இப்போ இதை ரன் பண்ணோம்னா ஓகே, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டுக்கு வந்து ஸ்மால் டி தரணும். ஓகேவா? இப்போ ரன் பண்ணுவோம். இப்போ ரன் பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கான டிஜிட்டல் கால்குலேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஆனால் இதில் வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ சிறப்பாக இல்லை, ஒரு மாதிரி கலர் மங்களாக இருக்குது. அண்ட் ஃபாண்ட் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஃபாண்ட் கொடுக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இந்த 2 கோடை பற்றி உங்களுக்கு சொல்கிறதா சொல்லியிருந்தேன்ல, அது என்னன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கிளாக் டாட் கான்ஃபிக் இது ஒரு ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறது மூலிமா நம்மளால் இந்த கிளாக்கில் இருக்கக்கூடிய நம்ம டைம் தெரியும் இல்லையா, அந்த டைமோட ஃபார்மேட் நம்மளால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இப்போ நான் அந்த ஃபார்மேட்டை வந்து டெக்ஸ்ட் ஃபார்மேட்டாக வந்து கொடுத்துருக்கேன். ஓகேவா? இப்போ நமக்கு வந்து டைம் வந்து டெக்ஸ்ட் ஃபார்மேட்டாக ஷோ ஆகணும்னு சொல்லிட்டு நான் இங்கே டெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துருக்கேன். இப்போது ஈக்குவலிட்டி ஏங்கிறது என்ன அர்த்தம்னா, அந்த டெக்ஸ்ட்டு வந்து எந்த டெக்ஸ்ட்டாக இருக்கணும்னா ஏல இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டு தான் எனக்கு வந்து அந்த கிளாக்கில் அந்த கிளாக்கில் வந்து நம்மளுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஏன்னு கொடுத்துருக்கோம். இப்போ ஒரு வேளை அது இங்கே இல்லைன்னா என்ன நடக்கணும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேவா? இப்போ நான் அதை எடுத்துட்டேன்னா ரன் பண்ணோம்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த டெக்ஸ்ட்டுமே இங்கே இருக்காது. ஓகேவா? ஸோ பிளாங்க் ஸ்க்ரீன் தான் இருக்கும். அது உங்களுக்கு இப்படி தான் தெரியும். ஓகேவா? ஸோ இங்கே நான் இது கொடுத்தேன் அப்படின்னா இப்போ ரன் பண்ணால் நமக்கு நம்மளோட டைம் கிடச்சிருச்சு. ஓகேவா? அதாவது டிஜிட்டல் கிளாக்கில் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்லாம் நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ இதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோட். ஓகே. இந்த ஆஃப்டர்ன்ற ஃபங்க்ஷன் எதுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இங்கே ஒரு டைம் உங்களுக்கு செகண்ட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு இல்லையா, 31 34 அப்படின்னு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் இல்லையா, அப்படி சேஞ்ச் ஆகுன்றதுக்காக தான் இந்த ஆஃப்டர்ன்ற ஃபங்க்ஷன் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே. இப்போ நம்ம இங்கே இந்த ஃபங்க்ஷனை இப்போ எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க. Ctrl X எடுத்தாச்சு. இப்போ இதை ரன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கே எந்த வித மாற்றமும் இல்லாமல் 54 அப்படின்னு ஸ்ட்ரெக் ஆகி நிற்கிது. ஓகேவா? இந்த டிஜிட்டல் கிளாக்கை வந்து ரன் பண்ணுறதுக்காக தான் அந்த ஆஃப்டர் அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணியிருந்தோம். இப்போ இங்கே 1000 இருக்குது. என்ன அர்த்தம்னு வந்து பார்த்தீங்கன்னா 1000 மில்லி செகண்டுக்கு 1 டைம் வந்து இது ரீஃப்ரெஷ் ஆகி ரன் ஆகிட்டே இருக்கணும். அதாவது ஃபஸ்ட்டு வந்து 1 டைம் வந்து இது ரன் ஆகும். 1 செகண்ட் இருங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு 1 டைம் ரன் ஆகும். அப்போ வந்து நம்மளுக்கு 1ன்னு கிடைக்கும். இங்கே வந்து 1ன்னு கிடைக்கும். செகண்ட் டைம் வந்து இந்த ஆஃப்டர்ன்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறதுனால நம்மளுக்கு செகண்ட் டைம் ரன் ஆகி 2, அப்புறம் 3ஆவது டைம் ரன் ஆகி 3, இதே மாதிரி நம்மளுக்கு தொடர்ந்து கிடைக்கிறதுனால தான் நம்மளுக்கு இந்த டிஜிட்டல் கிளாக் ரன் ஆகுது. ஓகேவா?
இங்கே டிஜிட்டல்னு எது கொடுத்துருக்கோம்னா ஒவ்வொரு டைமும் இந்த ஃபங்க்ஷன் ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் இந்த டிஜிட்டல்ன்ற ஃபங்க்ஷன் திரும்பியும் நடக்கணும் அப்படின்றதுக்காக இங்கே டிஜிட்டல்னு கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஓகே, எனக்கு வந்து பேசிக்காக இந்த லிக்விட் கிறிஸ்டலுங்கிற இந்த ஃபாண்ட் வந்து பிடிச்சிருந்துச்சு, நம்ம கிளாக்குக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ இது வந்து நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை வச்சு ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஜிட்டல் கிளாக் வந்து பார்த்திங்கன்னா உண்மையாலுமே ஒரு டிஜிட்டல் கிளாக் மாதிரி தெரியுது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் கலர் ஒரு மாதிரி பளிச்சுன்னு இருக்குது. ஸோ அதை சேஞ்ச் பண்ணுவோம். அதுக்கு நீங்கள் வந்து உங்கள்கிட்ட இருக்க ப்ரௌசரில் டிஃபால்ட் கலரின் டிங்கெட்டர் அப்படின்னு போட்டிங்கன்னா நிறைய வெப்சைட்ஸ் வரும். அதில் உங்களுக்கு எந்த வெப்சைட் பிடிச்சிருக்கோ அதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுவாங்க. அதில் உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து என்ன கலர் வேணும் செக் பண்ணுவோம். இந்த எல்லோ கலர் எடுத்துக்கலாம், இல்லை க்ரீன் கலர் எடுத்துக்கலாமா? க்ரீன் எடுப்போம், கொஞ்சம் எல்லோ எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இதை காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்து இந்த ரெட்டுக்கு பதிலாக இதை பேஸ்ட் பண்ணிக்குவோம். ஓகே, இப்போ இதை ரன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து நம்ம கிளாக் வந்து ரொம்ப பளிச்சுன்னு இல்லாமல் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் ரயில்வே டைம் ஓடிட்டுருக்கு. இதை வந்து நம்ம மாற்றணும். அதுக்கு வந்து நம்ம ஓகே ஹெச்னு கொடுத்துருக்கோம் இல்லையா, அதுக்கு பதிலாக வந்து நம்ம ஐ யூஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நார்மல் டைம் கிடச்சிருச்சு. ஓகேவா? அண்ட் இதில் இன்னும் கொஞ்சம் மாடிஃபிகேஷன்லாம் பண்ணலாம். அதுக்காக நம்ம \n அண்ட் %small(x). இப்போ நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா டேட் வந்து கிடச்சிருக்கு. ஓகேவா? இந்த %x நம்மளுக்கு டேட் கிடைக்கணுன்றதுக்காக நம்ம கொடுத்துருக்கிறது. அண்ட் \n வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கேப் கேரக்டர். நெக்ஸ்ட் லைனில் நம்ம கொடுக்குறது பிரிண்ட் ஆகுன்றதுக்காக அங்கே \n யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் இந்த டிஜிட்டல் கிளாக் வந்து பார்த்திங்கன்னா நீங்களே டிசைன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து டிஜிட்டல் கிளாக் எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. உங்களுக்கு இது நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சிச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. அண்ட் இதே மாதிரியான பைத்தானில் இருக்கக்கூடிய மினி ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் பைத்தான் பற்றியான இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுச்சுன்னா ஜஸ்ட் ட்ராக் மை சேனல். அண்ட் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பார்த்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்காகவே கமெண்ட் பாக்ஸில் ஒரு ஹார்ட் பின் கொடுத்துருக்கு. ஸோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். அண்ட் தேங்க்யூ.